இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவில் தான் அந்த ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே இட்லி மாவில் தோசை, இட்லி, பணியாரம், இந்த மாதிரி போண்டா இந்த மாதிரி தான் நம்ம எப்போவுமே செய்வோம். ஆனால் இப்போது இட்லி மாவில் பக்கோடா செய்ய போகிறோம். வாங்க அந்த பக்கோடா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்லி மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். நான் இப்போ தான் ஆட்டின இட்லி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் புளிச்ச இட்லி மாவு கூட எடுத்துக்கலாம். நான் ஆட்டினதுமே எடுத்திருக்கேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், தேவையான உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாய் ஏதாவது உங்களுக்கு காரத்துக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா 2ல் ஏதாவது நீங்கள் போடாமல் விட்டுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஜீரகம் சேர்க்குறதுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இது வந்து நம்ம மணத்துக்காக தான் இதை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மனம் நல்லாயிருக்கும் ஜீரகம் சேர்த்துக்கிட்டோம்னா, அதனால தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறது தான். மாவில் வெங்காயம்லாம் போட்டு கலக்கிறதுக்குள்ளே நான் எண்ணெய் ஊற்றி வச்சேன். எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ போட்டுக்கலாம். நம்ம பக்கோடாக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி உதுத்துக்குவோம். இட்லி மாவு வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து அந்த தண்ணி கரெக்டாகிடும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துக்கோங்க. கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் மாவு சேர்க்க தேவையில்லை. அதே போல் மாவு புளிச்சிருந்தாலும் இந்த மாதிரி பக்கோடா செய்யலாம். புளிக்காமல் அப்போ தான் அரைச்ச மாவில் கூட செய்யலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். போட்ட உடனேலாம் திருப்பி போட்டால் எல்லா பக்கோடாவும் ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் டைம் விட்டு திருப்பி போட்டுக்கோங்க. எப்பயுமே நம்ம கடலை மாவில் தான் இந்த மாதிரி வெங்காய பக்கோடா போடுவோம். இது போல் இட்லி மாவில் போட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த மணமும் நல்லாயிருக்கும். நம்ம ஜீரகம்லாம் போட்டுருக்கோம் இல்லையா, அந்த மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான், பக்கோடா எடுத்தாச்சு. மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். இட்லி மாவில் பக்கோடா செஞ்சிட்டோம். இதில் வேறு நான் எதுவுமே சேர்த்துக்கல. நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு தான். அது நீங்கள் புளிச்ச மாவாக இருந்தாலும் சரி, புளிக்காமல் அப்பயே ஆட்டி நீங்கள் செஞ்சாலும் சரி, வெங்காயத்தை போட்டு இது போல் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இது நல்லா மாவு வந்து சாஃப்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் சோடாப்பு வேணால் சேர்த்துக்கலாம். நான் சோடாப்பு எதுவுமே நான் சேர்த்துக்கல. எப்பயும் ஒரே மாதிரி கடலை மாவில் தான் நம்ம பக்கோடா செய்வோம். இப்போ நம்ம இட்லி மாவில் இது போல் பக்கோடா செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.